தங்கத்தில் வட்டிச்ச உருவம் என்ன மயக்குற உன்னது பருவம் விண்வெளியில் மின்னுங்கு துருவம் கொஞ்சம் நல்லி வட்டை உன்னது பூர்வம் நீங்க பாடணும். அண்ணனோட ஜினுக்கு ஜிங்காரி. என்ன என்ன எழவி அது? ஓகே, வாய்ஸனோட ரிலேஷன்ஷிப் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நீங்க சமைப்பீங்களா ராகேஷ்? அம்மா அண்ணன் சமைக்கிறதுனா சத்திவானே ஒளிம்பி ஓடும். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? ஆங்கர் ராகேஷ் அண்ட் வாஹிசன் இருக்கீங்க. எது நாகார்ஜுனாவா? ஓகே, என்ன காஸ்டியூமே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதுல வரீங்க நீங்க. அந்த மாதிரி தெரியுதா? ஆமா ஆமா, எங்களுக்கு இதெல்லாம் போடணும்னு ஆசையா இருக்கும். அதான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு எங்களுக்கு வாங்கி என்னடா நான் சொல்றதுல ஓம் சொல்றேன். நீ சொல்லு எப்படி இருக்கு? என்ன காஸ்டியூம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு நார்மலாவே உடுப்பு வந்து எது போட்டாலுமே விருப்பம். இங்க வந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் உடுப்பு வர்றது. இன்றைக்கு கொடுத்துருக்க உடுப்பு கொரியன் அப்படி நாங்களே சொல்லக்கூடாது. சொன்ன மாதிரி நம்புறாங்களா? கொரியன் கைண்ட் ஆஃப் ஃபிட். உங்க தமிழுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியும்? சத்தியமா லிட்டரலி தமிழ் அவ்வளோ ஃபேன்ஸ். நீங்க பாடுறதா இருக்கட்டும், அந்த அண்ணனோட ஜிங்கு ஜிங்காரி, கேன் யூ சிங் தட் ஒன் லைக்? மறுபடியும் முதல்ல இருந்தா இது வந்து நம்மளுடைய அந்த பக்கம் இருக்க ஆடியன்ஸுக்காக. ஓகே. தங்கத்தில் வட்டிச்ச உருவம் என்ன மயக்குற உன்னது பருவம் விண்வெளியில் மின்னுங்கு துருவம் கொஞ்சம் நல்லி வட்டை உன்னது பூர்வம் மருதன் இல்லத்தில் வளர்ந்த மகளே பருவம் அடைஞ்ச பவள கொடிய பக்குவமானத்து நடுற வரையில் நிற்கிறேன் நான் உந்தன் பக்கத்து கரையில். சிஞ்சிதமோ தமிழோவியமோ அடி மாறுதமோ எந்த காவியமோ வள்ளுவனோ நீயும் வாசகியோ அடி தேவதையோ எந்த காதலியோ அண்ணனட்ட ஜின்னுக்கு ஜிங்காரி வங்க கடல் அல்லையில் முத்தாகி வள்ளுவண்ட ஏடு எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்காரி. சூப்பர் சூப்பர். ரெண்டுல நீங்க பாடணும். அண்ணனோட ஜினுக்கு ஜிங்காரி. என்ன என்ன எழவி அது? அது மட்டும் தான் கரெக்டா. வங்க கடல் அல்லையில் முத்தாகி படி வங்கக்கடல். ஓஹோ, டாஸ்க் எனக்கு. வங்கக்கடல் அலையின் முத்தாரி அலையில் முத்தாகி முத்தாகி அலையில் முத்தாகி வள்ளுவன்கை ஏடு எழுத்தாணி. நல்ல பாட்டு. நல்ல பாட்டு வேண்டாம், நான் வந்து டிஸ்ட்ராய் பண்ண விரும்பல. கவிதைலாம் சொல்லுவீங்களாமே? ராகேஷ் பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நான் வந்து ராகேஷ் அண்ணாவோட எப்படி என்றால் எப்படி பொண்ணுல இருக்க மாட்டால் அண்ணாவும் நண்பனுக்கும் இடையில அந்த ரிலேஷன்ஷிப்க்கு இப்போ ஒரு கவிதை யோசிக்கிறேன். ப்ரோக்கோலி நடுவில் என்ற மாதிரி மேலே இருக்கும் வானமும் அகண்டது, கீழே இருக்கும் பூமியும் விரிந்தது, அதன் நடுவே இருக்கும் காற்று போல் உன் நண்பும் கண்ணுக்கு தெரியாமல் எனக்கு புரிந்தது. சூப்பர் சூப்பர். ஆமா, நடுவென்றதால் காற்று போல. அடிப்பொலி. நீங்க சமைப்பீங்களா ராகேஷ்? ஆங்கர்லாம் அம்மா அண்ணன் சமைக்கிறதுனா சத்திவானே ஒளிம்பி ஓடும். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? சமையல்ங்கிறது ஒரு கலை. ஆக்சுவலி அது வந்து டக்குன்னு நமக்கு வராது. பட் நம்ம அதுக்கு மேல சொல்ல வந்தா டக்குன்னு வராது, அது போல எனக்கும் சமையல் மேல லவ் கொடுக்குறோம். அந்த மாதிரி நீங்க வேற எதுக்காவது லவ் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தல் வாங்கல் லவ் கொடுக்கணும். எல்லாருக்கும் மக்கள் எல்லாருக்கும் லவ் கொடுக்கலாம். இப்படி நீங்க சும்மா சொல்ல முடியாது. அடுத்து உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் தெரியுங்க. நீங்க சும்மா இருங்க. எல்லாரும் கேட்டு அந்த கேமரா. ஓகே, வாய்ஸனோட ரிலேஷன்ஷிப் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தெரியாம கேட்டாங்க லவ் பத்தி. அப்ப வந்து லவ் நான் வந்து புட்டா விக்கிற விதத்துல உண்மை எல்லாத்தையும் உணர்கிட்டேன் வெளியில. அதெல்லாம் பெரிய சிரிப்பு. சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி வேணாண்டா வாகி ரெண்டு அப்படி அதுலயே வேணாம் அதோட நான் இதெல்லாம் போட்டேன். எல்லாரும் வந்து லவ் ஸ்ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால்
18 வயசுக்கு முன்னம் இருக்கிற லவ் வந்து உண்மையான லவ்வா இருக்கும். சரியோ 18க்கும் 23 வயசுக்கும் இடையில வர லவ் வந்து கோளாறு பிடிச்ச லவ்வா இருக்கும். 23க்கு மேல லவ்வா அது வந்தா சரி வராட்டி சரி நம்மளோட வேலையை பார்ப்போம்ன்ற மாதிரி மாறிடும். 3 கேட்டகரி இருக்குது லவ்ல. 3 கட்டங்கள் இருக்கு. பாய்ஸனோட ஸ்கூல் டேஸ் லவ்லயும் ஒண்ணு உண்டு. பாட்டுலயே நீ சொல்லும் போது தான் நானும் யோசிப்பேன். கரெக்ட். ஸ்கூல் படிக்கும் போது லவ் அவ்வளவு பியூரா இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. ஏன்னு சொன்னா இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. அவங்கள பார்க்கணும், அவங்க கூட பேசணும் அப்படிங்கறதுதான் பெரிய விஷயமா தெரியும். அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னா பின்னாடி அவங்க தெரியாம பாக்குறது. அது என்னன்னு சொன்னால் இப்ப ஒரு 24-25 வயசுக்கு பிறகு தெரிஞ்சிடும். ஓகே இவன் நாளைக்கு எப்படி இருக்க போறான், ஃபியூச்சர்ல இவன் செட்டில் ஆயிடுவானா, செட்டில் இருக்க மாட்டானா, அதெல்லாம் தெரிஞ்சிடும். பள்ளிக்கூட காலத்துல வந்து அது தெரியாது. அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அது கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த டைம்ல வர்ற லவ் வந்து பியூரா இருக்கும். அவனை யாரு எது எப்படின்னு அறிஞ்சு கொள்ளாம வர்ற காதல் வந்து உண்மையான காதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், காதல் அப்படித்தானே வரும். ஒருத்தங்க அவங்களோட பின்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்து வராம டக்குன்னு வரதானே. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல இருந்ததான் இருக்கும். இதனால எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, 2 பேருக்கும் சைட்ல வந்து முன்னாடி பாஸ்ட் இருந்திருக்குன்றது மட்டும் உங்களுக்கு இல்லையா? நீங்க ஸ்கூல்ல லவ் பண்ணதே இல்லையா? இது ஸ்கூல்ல லவ் பண்ணீங்களா இல்லையா? சொல்லுங்க, ஸ்கூல்ல லவ் பண்ணீங்களா இல்லையா? லவ்னு உள்ள போறேன். இந்த வீடியோ பாக்குறது உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படியே கமெண்ட்ல போடுவா. வாழ்த்துக்கள். ஓகே டன், 2 பேருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆங்கரிங்கா இருக்கு. அண்ட் உங்களோட தமிழுக்கு வந்து இங்க நிறைய ஃபேன்ஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து தமிழ் வந்து தூய்மையான தமிழ் பேசுறதா நீங்க சூப்பரா பேசுறீங்க பாருங்க. அண்ட் மோனிஷா வந்து டிஷ் எடுத்துட்டு வர சொன்னீங்களே, அதுக்கு நான் பட்ட பாருங்க, எங்க அம்மாக்கு 4 விரல் மோதிரம் போடலாம் அப்படின்னீங்களே, சூப்பர் சூப்பரா இருந்தது. 2 பேரும் இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த சீசன்ல. நான் ஒண்ணு சொல்லிக்கணும் வாகிசன் பத்தி என்ன அப்படின்னா, சரி இப்போ நம்ம வந்து லைஃப் ஜென்ரேஷன்ஸ்ல மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதினம் இருந்தார். தமிழுடைய பண்பை பற்றி நமக்கு நிறைய விஷயம் சொன்னார், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ஐயோ இது தமிழ் எப்படி அடுத்து எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போகணும் அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னா அதை யாராவது கேரி பண்ணி கொண்டு போகணும். அந்த மாதிரி அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு தமிழ் அழகாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான பர்சன் தான் வாகிசன். ஸோ இவருடைய பாடல்கள் மூலமாக தமிழ் மக்களுக்கு சேரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு எஸ் கண்டிப்பா ஒரு யூனிக்கான வார்த்தைகள்லாம் வந்து நீங்க பயன்படுத்துறதுனால நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தேங்க்யூ நன்றி. வாழ்த்துக்கள். நன்றிகள். வாழ்த்துக்கள்.